அண்மை செய்தி. தாம்பரம் மாநகராட்சியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செப்டம்பர் 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3க்கு உட்பட்ட இடங்களில் வாழக்கூடிய மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தராததோடு மக்கள் நலன் கருதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட செயல்படுத்தப்பட்ட வந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயலிழக்க செய்து வரக்கூடிய விடியா திமுக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 3/9/2024 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3க்கு உட்பட்ட சிற்றலப்பாக்கம், செம்பாக்கம் பகுதியில் கீழ்கண்ட அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் விவரங்கள் வருமாறு பட்டியலிட்டிருக்கிறார். செம்பாக்கம், ராஜகிழப்பாக்கம், கௌரிவாக்கம் ஆகிய இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொதுமக்கள் நலன் கருதி 8100 குடியிருப்புகளுக்கான குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு ஆணையிட்டு அதில் 3000 குடியிருப்புகளுக்கு நீர் இணைப்பு வழங்கப்பட்டது என்றும், துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் மீதமுள்ள 500 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்காத காரணத்தினால் பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இங்கு 17 பூங்காக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட வந்தன என்றும், தற்போது அனைத்து பூங்காக்களும் உரிய பராமரிப்பின்றி பாழ்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்குள்ள மின் விளக்குகள் சரிவர எரியாத காரணத்தினால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறியிருப்பதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். கழக ஆட்சியில் இங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் 15 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வந்தன என்றும், இப்பணிகள் மேற்கொள்வதற்காக ஆட்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தன என்று தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விடியா திமுக ஆட்சியில் உரிய பராமரிப்பு இல்லாததோடு இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்கவில்லை. இதன் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கழக ஆட்சியில் இளைஞர்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் பல இடங்களில் மினி சின்டெக்ஸ் டேங்குகள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக தங்குதடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வந்தன என்றும், தற்போது விடியா திமுக ஆட்சியில் பெரும்பாலான இடங்களில் பராமரிப்பின்றி பாழ்பட்டு சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இங்குள்ள அம்மா உணவகங்கள் கழக ஆட்சியின் போது நாள்தோறும் 3 வேளையும் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய நடுத்தர மக்கள் வயிறார உணவருந்தி பயன்பெற்று வந்தனர் என்றும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தற்போது விடியா திமுக ஆட்சியில் போதுமான மளிகை பொருட்கள் வழங்கப்படாத காரணத்தினால் குறைவான மக்களே உணவருந்தி வரும் அவலநிலை இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மண்டலம் 3க்கு உட்பட்ட இடங்களில் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் அமல்படுத்தி விரைந்து முடித்திட அப்பகுதி வாழ் மக்கள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குடிநீர் இணைப்பு பெறாதவர்களுக்கு கூட குடிநீர் கட்டணத்தை உயர்த்தி உடனடியாக செலுத்துமாறு அப்பகுதி வாழ் மக்களுடைய கைபேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு வரும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசுக்கு தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3க்கு உட்பட்ட இடங்களில் வாழும் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தராததோடு மக்களின் நலன் கருதி கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட செயல்படுத்தப்பட்ட வந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயலிழக்க செய்து வரக்கூடிய விடியா திமுக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 3/9/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் செம்பாக்கம் காமராஜபுரம் பஸ் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிரணி செயலாளரும் கழகத்துடைய செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றலப்பாக்கம் சார் ராஜேந்திரன் எக்ஸ்-எம்பி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சரும் திரு TKM சின்னையா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய
நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.